ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே தினமும் சாதம் சாப்பிடுறோம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குக்கர்ல சாதத்தை வைப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வடிச்சு சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு சட்டியிலயோ இல்ல ஒரு பானையிலயோ பாத்தீங்கன்னா வடிச்சு சாப்பிடுவாங்க சாதத்தை. சோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது ரெண்டுல எது பெஸ்ட்? இந்த ரெண்டையும் யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். அரிசி இல்லாம இன்னும் சில ஃபுட் ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா குக்கர்ல சமைக்கிற பழக்கம் இருக்கு. அது பண்ணக்கூடாது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். இந்த குக்கர்ல வைக்கிறதையும் இந்த வடிச்ச சாதத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அரிசியில இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். இந்த அரிசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியுடைய வெளிப்புற பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ல பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20% வரைக்கும் மாவு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அரிசிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 80% மாவு சத்து இருக்கும். சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வடிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா வடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை பாயில் பண்ண அந்த அரிசிய அதை வடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் லேயர்ல இருக்க வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடிய 20% மாவு சத்து நீங்க வடிச்சோடனே அதுல வெளியே போயிடும். சோ மீதி 80% மாவு சத்து, அரிசியில் இருக்கக்கூடிய மாவு சத்தை தான் நீங்க வடிச்சு சாப்பிடும் போது அந்த சாப்பாடு உங்களுக்கு 80% மாவு சத்து தான் உடம்புக்குள்ள போகும். இதுவே நீங்க குக்கர்ல சமைக்கிறீங்க அப்படின்னா குக்கர்ல சமைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 100க்கு 100% பாத்தீங்கன்னா அந்த மாவு சத்து அப்படியே அந்த அரிசியில அப்படியே சாதமா கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம அதை ஃபுல் ப்ரெஷர்ல வைக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம தண்ணியை வடிக்க போறது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரெஷர்ல ஃபுல்லா அது க்ளோஸ்டா பாத்தீங்கன்னா வேகிறனால என்ன ஆகுது அப்படின்னா 100% மாவு சத்து, கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா குக்கர்ல சமைக்கிற சாதத்துக்கு தான் இருக்கும். சோ அதை நீங்க சாப்பிடும்போது 100% மாவு சத்து உங்க உடம்புக்குள்ள போகும். நீங்க கேட்கலாம், அப்போ குக்கர் தானே பெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அதான் இல்ல. என்ன ஒரு விஷயம் அங்க அப்படின்னா குக்கர்ல வச்சு நீங்க சாப்பாடு சாப்பிடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, வாரத்துல தினமும் சாப்பிடுறீங்க, இல்ல மாசத்துல தினமும் சாப்பிடுறீங்க, இல்ல வருஷத்துக்கு தினமும் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பல வருஷங்கள் நீங்க இதே கண்டினியூ பண்ணும் போது உங்க உடம்புக்குள்ள அதிகப்படியான மாவு சத்து போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்க உடம்புடைய சுகர் லெவல், சர்க்கரை லெவலை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். ஆல்சோ இந்த உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அதிகப்படியான மாவு சத்து போறதுனால உடம்புல ஓபிசிட்டி ப்ராப்ளம் சொல்லக்கூடிய வெயிட் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதாவது நீங்க உடல் பருமன் அதிகமாகலாம். ஆல்சோ இந்த லோ பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல சமைக்கிற சாதத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் குக்கர்ல சமைக்கிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே நீங்க வடிச்ச சாதத்தை சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனையோ இல்ல வெயிட் போடக்கூடிய பிரச்சனையோ இல்ல வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த லோ பிளட் பிரஷர் பிரச்சனை இவங்க இதெல்லாம் இருக்கிறவங்க வடிச்ச சாதத்துக்கு போடுறதுதான் பெஸ்ட். ஏன்னா வடிச்ச சாதம் அவங்களுக்கு மட்டும் பெஸ்ட் இல்ல, எல்லாருக்குமே அதுதான் பெஸ்ட். ஏன்னா அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவான மாவு சத்து அதை சமைக்கும் போது கிடைக்குது, அது உடம்புக்குள்ள போகுது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. எவ்வளவு நாள் வேணாலும் பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வடிச்சு சாப்பிடுறத குக்கரை சமைக்கும் போது அங்க அதிகப்படியான மாவு சத்து வருது. சோ அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு குக்கர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. குக்கர் கண்டுபிடிச்ச காரணம் என்னன்னா நீங்க வடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 15, 20, 25 நிமிஷம் நீங்க பாயில் பண்ணி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் வடிச்சு திரும்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இப்போ உலகமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் ஆபீஸ் போகணும், சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், இல்ல வெளியே நாங்க போகணும், கிளம்பணும் அப்படின்னா டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே மேக்சிமம் குக்கருக்கு தான் கன்வெர்ட் ஆகி குக்கர்லயே சமைச்சிட்டு இருக்காங்க. சோ ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வடிச்சு சாப்பிடுற மெத்தட் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மேக்சிமம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எப்பயாவது மாசத்துல ஒரு நாள், இல்ல வாரத்துல ஒரு நாள், இல்ல வருஷத்துல கொஞ்ச நாள் தான் நாங்க அப்படி சமைப்போம் அப்படின்ற போது நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவை. குக்கரை சமைச்சதே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு 3-4 நாள் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டா சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த அரிசி இல்லாம இன்னும் சில பொருட்கள், உணவு பொருட்களையும் நம்ம குக்கர்ல சமைக்க கூடாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அது என்ன பொருட்கள் அப்படின்னா இந்த பால், முட்டை, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. குறிப்பா உருளைக்கிழங்குல எல்லாம் மாவுச்சத்து, இதே அரிசியோட கான்செப்ட் தான், மாவுச்சத்து அதிகமா இருக்கும். குக்கர்ல வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான மாவுச்சத்து உடம்புக்குள்ள போகும். அதனால இந்த மாதிரி ஐட்டத்துல ஓப்பனாவே வேக வச்சு அதை வந்து நீங்க தண்ணியை வெளியேற்றிட்டு அதை நீங்க வந்து பாயில் பண்ணி சாப்பிடறதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதிகப்படியா ஃப்ரை பண்ணி சாப்பிடுற காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குக்கர்ல வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதை வந்து பாயில் பண்ணியோ இல்ல ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணியோ நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். குக்கர்ல சமைக்கிறீங்க அப்படின்னா அதோட சத்து எல்லாம் வந்து வெளியே போகும். ஏன்னா இப்ப நீங்க முட்டையோ இல்ல வந்து நீங்க வந்து இந்த காயோ இந்த மாதிரி காயெல்லாம் நீங்க குக்கர்ல வைக்கும் போது விசில் வந்து தண்ணி வெளியே போறனால அந்த காயோட சத்துக்கள், முட்டையோட சத்துக்கள்லாம் வெளியே போயிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வந்து அதனால அதை அவாய்ட் பண்ணிருங்க. அரிசி எப்பயாவது எடுத்துக்கோங்க குக்கர்ல சமைக்கிறது. மேக்ஸிமம் இந்த வடிச்ச சாதத்தை சாப்பிடறதுதான் பெஸ்ட். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். கண்டிப்பா நம்ம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.